ஹே காய்ஸ், இது ஒரு சம்மரி வீடியோ. நம்ம தமிழ்ஸ்லாம் ஏன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னோடய யூடியூப் சேனலை பார்த்தா ஒவ்வொரு ரீசனுக்கும் ஒரு டீட்டெயிலாக வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் என்னோடய யூடியூப் சேனல் அண்ட் மெயினாக அந்த ப்ளாகை பார்த்தா. பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் இங்கே சம்மரைஸ் பண்ணி ஒரு மெயின் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னென்னா வந்து இது வரைக்கும் பார்த்தா இருக்கிறதுலையே வந்து பாப்புலேஷன் எக்ஸ்பேன்ஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நம்ம ஆர் மெயினாக சில சவுத் இண்டியன்ஸ் தெலுங்குஸ் மாதிரி. அது ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து ஆஃப்ரிக்காவில் இருந்தால் வந்தோம். பட் ஒரு குரூப்பு செப்பரேட் ஆன பாயிண்ட்லேருந்து பார்த்தா மற்ற எந்த குரூப்போட கம்பேர் பண்ண சொல்ல நம்ம தான் அந்த பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லா காக்கேஷன்ஸுமே வந்து யூரோப்பில் தான் இருந்தாங்க. ஸோ யூரோப்பை விட்டு வெளில வந்த கொஞ்சம் காக்கேஷன்ஸ் வந்து இப்போ ஹோல் இந்த மிடில் ஈஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிறோம். ஸோ நம்ம பாப்புலேஷன் நம்பர் வந்து யூரோப்லேயே இருந்தவங்களோட கம்பேர் பண்ண சொல்ல வந்து பார்த்தா அதிகம் தான். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து ஸ்பிளிட்டாக ஈரானுக்கு வந்து பாப்புலேஷன் வந்து மிடில் ஈஸ்ட்லேயே ஸ்டே பண்ணியிருக்க பாப்புலேஷனோட சக்ஸஸ்ஃபுல். அதேமாதிரி ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தது பார்த்தா இந்தியா வந்து ரொம்ப மோர் சக்ஸஸ்ஃபுல். அதே மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தா நார்த் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் பேர் தான் அந்த துவாரகாலேருந்து வந்தாங்க சவுத்துக்கு. அந்த வேலர் அகஸ்தியரோடலாம் சேர்த்து ஒரு 18 குடும்பம் தான் வந்தது. ஸோ நம்ம தான் இப்போ வந்து இப்போ ஃபுல்லாக கேரளா தமிழ்நாட்டிலலாம் இருக்கோம். ஸோ அதை வச்சு பார்த்தா பாப்புலேஷன் எக்ஸ்பேன்ஷனில் இருக்கிறதுலே சக்ஸஸ்ஃபுல் நம்ம தான். அது நம்பர் 1. ப்ளஸ் இப்போ த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக நல்லா வாழ்ந்துருக்கோம். கொஞ்சம் ரிலேட்டிவாக பீஸ்ஃபுல்லாக சண்டைலாம் வார்லாம் அவ்வளோவா இல்லாமல். ஏன்னா நம்ம புதுசாக ஒரு நிலத்துக்கு வந்திருக்கோம். இந்த நிலத்துல வந்து நம்ம ஒண்டி தான் இருந்திருக்கோம். ஸோ இது ஒரு புது நிலன்றதுனால எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட நிறைய இருந்தது. பட் மற்ற ஊர்லாம் பார்த்தா வந்து இருக்கிற இடத்துலவே வந்து நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சில்க் ரோடு அந்த மிடில் ஈஸ்ட்லாம் பார்த்தா வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்வேஷன் இங்கேருந்து அங்கே ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு அப்படிங்கிற நிறைய இன்வேஷன் வார் அப்படிலாம் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் யூரோப்பில் வந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லைன்னா இங்கே ரொம்ப குளிராக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஊரில் இல்லை. நம்ம ஊரில் வந்து வெதர் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ எக்ஸப்ட் ஃபார் த லாஸ்ட் 1000 இயர்ஸ் லாஸ்ட் 1000 இயர்ஸ் வந்து தமிழ்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு தமிழ் ராஜாவே இல்லை. நம்ம ஊரில் நம்மளை தான் மற்றவங்களாம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்த்தா மேபி தெலுங்குஸ் வந்து நம்மளோட கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு லிவிங் வெல் அண்ட் பாப்புலேஷன் எக்ஸ்பேன்ஷன். பட் நம்ம வந்து கொஞ்சம் செகண்டில் வருவோம் கம்பேர்ட் டு த ஹோல் வேர்ல்டு. ஸோ அது ஒன்று. இதெல்லாம் டீட்டெயிலாக நான் மற்ற இடத்துல கவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒன்று. செகண்டு வந்து ஜெனட்டிக்ஸு, இப்போ அந்த லுக்ஸு, அந்த பிரெயின் ஸ்டஃப் அதெல்லாம். இப்போ வந்து பார்த்தா ஜெனட்டிக்ஸ்னால் வந்து உங்களுக்கு என்னது மசில்ஸு போன்ஸு இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் ஜெனட்டிக்ஸா? அது வந்து கிடையாது. மசில்ஸு போன்ஸ்னால் நம்ம குரங்கா இருக்க சொல்லி நமக்கு நல்லா தான் இருந்தது. அப்போவே நல்ல மசில்ஸு நல்ல ஸ்ட்ரென்த்து தான் வந்திருக்கும். ஸோ பெட்டர் ஜெனட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஜெனட்டிக்ஸ்னால் என்னென்னா வந்து நிஜமாலே வந்து நர்வஸ் சிஸ்டம்க்கு யாருக்கு வந்து நிறைய டெவலப் ஆகிருக்கு, ஹைலி டெவலப்ட் நர்வஸ் சிஸ்டம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தது அதுதான் பெட்டர் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லணும். நர்வஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் நல்ல டெவலப் ஆகிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமும் கூட. சும்மா நீங்கள் ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்டு கால்சியம் நிறைய சாப்பிட்டா அவங்களுக்கு போன்ஸ் மசில்ஸ்லாம் வந்துடும். பட் நர்வஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுன்றது வந்து நிறைய கொஞ்சம் தான் நீங்கள் கொஞ்சம் நிறைய விதவிதமான ஃபுட்டு, நிறைய ஸ்பைசி ஃபுட்டு, ப்ளஸ் நிறைய எக்ஸ்போஷர் டு டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்டு வெறுமனே குளிர்லேயே இருக்கக்கூடாது, வெறுமனே வந்து வெயிலே இருக்கக்கூடாது, மாற்றி மாற்றி இருக்கிற இது நிறைய வெரைட்டி ஜாகிரஃபியில் இருக்கிற பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, நீங்கள் செய்கிற விஷயம், லைஃப் ஸ்டைலு, ப்ளஸ் நீங்கள் ஓவர் த பீரியட் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கிறது, மக்களோட டீல் பண்ணுறது, நிறைய விஷயத்தை பற்றி யோசித்து பார்க்குறது, இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நர்வஸ் சிஸ்டம் க்ரோத் அஃபெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுபடி பார்த்தாலும் நமக்கு தான் வந்து நல்ல நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ நமக்கு தான் அந்த சென்சுவாலிட்டி நிறைய இருக்குது, நமக்கு தான் வந்து கொஞ்சம் அந்த அறிவு நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் மற்ற இனத்தோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிடும். நார்த் இந்தியன்ஸோட கம்பேர் பண்ண சொல்ல கூட நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் தான்
அறிவு பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து லுக்ஸ் படி பார்த்தா வந்து என்னென்னா வந்து யார் வந்து கொஞ்சம் நியோட்டனஸாக யங்காக யார் க்யூட்டாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக யோசிக்கிறவங்க, கொஞ்சம் லைட் ஹெண்டடாக இருக்கவங்க வந்து கொஞ்சம் க்யூட்னஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஊர்லேயே வந்து நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ் தான் நிறைய வந்து நடிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த க்யூட்னஸ் இருக்குது, ப்ளஸ் அவங்க கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நமக்கு லைக் ஐ செட் நமக்கு தான் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டர் நர்வஸ் சிஸ்டம், நமக்கு தான் கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டர் சென்சுவாலிட்டி. இப்போ நான் வந்து இப்போ வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து க்யூட்டாக இருந்தால் கூட நம்ம தான் கொஞ்சம் ஹாட், நம்ம பொண்ணுங்க தான் கொஞ்சம் ஹாட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப மெச்சோர்டான ஒரு கல்ச்சரில் இருந்துட்டதுனால நம்ம ஃபேஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்காது. நம்மளை ப்ளஸ் நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறதுனால வந்து நம்ம ரொம்ப அவுட் கோயிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் பழங்க மாதிரி நல்ல பசங்க மாதிரி ரொம்ப குறும்புத்தனம்லாம் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக தான் இருப்போம். அதனால் நம்மளை பார்த்தா கொஞ்சம் போரிங் மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா வந்து நம்ம கொஞ்சம் அறிவு அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் அவுட் கோயிங்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த ஹாட்னஸ் வந்து நமக்கு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் அதே மாதிரி வந்து கம்பேர் டு த மற்ற உலகத்தில் மற்றவங்க இருக்கிறது கம்பேர் பண்ண சொன்னால் வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ஜெனட்டிக்ஸில் வந்து நம்ம கருப்பாக கூட இருக்கலாம், வெள்ளையாக கூட இருக்கலாம், அந்த சான்ஸ் நம்ம இருக்குது. பட் ஆனால் வெள்ளைக்காரங்க வந்து மோஸ்ட்டாக அவங்களால கருப்பாக முடியாது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட வந்து இந்த சிரியா லெபனானில் இருக்கவங்களாம் கூட அவங்க கூட ஹெவிலி மிக்ஸ்டு தான். அவங்களால கூட வந்து நிறைய பேர் கருப்பாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது மாதிரி வெள்ளையாக தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு தான் வந்து வெள்ளையாக இருக்கிறனாலும் முடியும், கருப்பாக இருக்கிறதுனாலும் நம்ம பாப்புலேஷனில் வந்து அது நிறைய தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஜெனடிக்ஸ் இருக்குது. ப்ளஸ் லைக் ஐ செட் அறிவாக இருக்கிறவங்களால தான் வந்து கொஞ்சம் ஓவராலாக ஹாட்டாக இருக்க முடியும். மற்றவங்களாம் க்யூட்டாக இருந்தால் கூட ஹாட்னஸ் வந்து நமக்கு தான். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அண்டு அதே மாதிரி என் பிளாக்ஸையும் படித்து பாருங்கள். நம்ம வந்து நம்ம ஊர்லேயே இருக்கிறனால நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் பார்த்தா போர் அடிக்குது. நம்ம எப்படியும் வந்து இப்போ வெள்ளைக்காரங்களை பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிறோம். நம்ம வந்து ஏன் நம்ம இந்த சைனாக்காரங்களை பார்த்தா கூட கொஞ்சம் அவங்க நல்லா இருக்காங்கன்னு தான் நினைக்கிறோம். பட் அதெல்லாம் வந்து எக்ஸாட்டிக்னஸ் ஆஃப் அந்த அதர்ஸ். நம்ம ஊரில் இருந்துட்டு எப்போவுமே மற்ற ஊரில் இருக்கவங்க அழகு இருந்தால் நமக்கு தோணும். பட் நீங்களாம் ஓவராலாக வெளில வந்து பார்த்தா வந்து நீங்கள் சப்போஸ் வெளியிலேயே வாழ்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். நம்ம ஊர் ஆளுங்களுக்கு கூட அழகு நிறைய இருக்குது அப்படின்ட்டு தான். ப்ளஸ் நம்ம கலரும் ஓகே தான், நம்ம ஸ்கின் திக்னஸ்லாம் வந்து அது ஒரு நல்ல விஷயந்தான், ஹெல்த்தியான விஷயந்தான் அப்படின்றது உங்களுக்கு தோணும். ஸோ லுக்ஸ் வைஸு இந்த நம்ம அறிவு வயசு அதுவும் வந்து இப்போ நம்ம அதுதான் பாயிண்ட் நம்பர் 2. அதுலேயும் நம்ம தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கம்பேர் டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, அதுக்கப்புறமா நம்பர் 3 வந்து இப்போ நீங்கள் நினைக்கலாம், சரி நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கலையே, நியூட்டன் தான் கிராவிட்டி கண்டுபிடிச்சான், இப்போ டார்வின் தான் எவல்யூஷனை கண்டுபிடிச்சான் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அதுபடி பார்த்தாலும் வந்து நம்ம தான் இருக்கிறதுலே கண்டுபிடிச்சது அதிகம். ஆப்வியஸ்லி இப்போ வந்து நிறைய இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் என்ன வந்துட்டுருக்குன்னா, இப்போ நியூட்டனுக்கு முன்னாடியே நமக்கு அந்த கிராவிட்டினா என்னன்னு தெரியும். ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் ஒன்று புல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்திருக்கு. அதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்பர் சிஸ்டம் இங்கேருந்து போனது தான். அப்புறமா காட்டன் வச்சு துணியெல்லாம் ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தது நம்ம தான். ப்ளஸ் ஆஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், கொஞ்சம் டீப்பு அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஊரில் நிறையவே இருந்திருக்கு. ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் அந்த சிலிக்கான் ரெவல்யூஷன் அதெல்லாம் சொல்லிடுறீங்களா, அது கண்டுபிடிச்சது நமக்கும் இது ஆள் தான். இப்போ ஜெகதீஷ் சந்திர போஸ்ன்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர் டிவைஸ் இந்த வேர்ல்டு கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடியே வந்து செமிகண்டக்டர் மூலியமாக வந்து சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ண முடியும் கண்டுபிடிச்சது அவர் தான் ஃபஸ்ட்டு. அதை வச்சு தான் வந்து செமிகண்டக்டர் ரிசர்ச்லாம் வந்து நிறைய வந்தது. அதை வச்சு தான் இப்போ அந்த சிலிக்கான் ரெவல்யூஷன்லாம் வந்தது. அதுக்கு மூல காரணம் அவர் தான்.
அதே மாதிரி அட்டாமிக் ஃபிசிக்ஸை பற்றி நமக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையான்றதெல்லாம் ஓரளவுக்கு ஏதோ பார்ட்டிகல்ஸு ரொம்ப அணு அப்படின்ற கான்செப்ட்லாம் இருந்திருக்கு. அதை வச்சு நம்ம ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கோம். இப்போ கூட அட்டாமிக் ஃபிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் தான். அதில் வந்து இப்போ அந்த வெள்ளைக்காரங்க நிறைய கண்டுபிடிச்சா கூட வந்து அதுலேயே வந்து இந்த யூதர்கள் தான் முக்கால்வாசி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் நிறைய வெள்ளைக்காரங்களோட. அண்டு பட் நம்மளும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றிலாம் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ டெவலப் பண்ண தியரிஸில் வந்து அதுவும் நம்ம ஓவராக நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயும் நம்ம லாகிங் பிஹைண்ட் இல்லை. இந்த இதுலேயே வந்து 4th பாயிண்ட்டும் சொல்லிடுறேன். இப்போதைக்கு முக்கியமான பர்சியூட் அப்படின்னா வந்து ஃபைனல் ஃபிலாசபிக்கல் டெக்னாலஜிக்கல் பர்சியூட் வந்து என்னது, த ரேஸ் டு அந்த நியூக்ளியர் ரேஸ் கிடையாது, ஸ்பேஸ் ரேஸ் கிடையாது. இட் இஸ் த ரேஸ் டு ஏஜிஐ தான் நான் சொல்வேன். அதாச்சும் ஹியூமனோட இன்டெலிஜென்ஸில் எக்ஸீட் பண்ணுற ஒரு மெஷினை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் மேன்கைண்டு. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் அல்டிமேட் வின்னர் அப்படின்னு சொல்லலாம் இந்த டெக்னாலஜிக்கல் அதை கண்டுபிடிப்புங்க சம்மந்தமாக. அப்படி பார்த்தா வந்து அதில் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேனலில் பார்த்து தெரியும், நானே வந்து ஏஜிஐக்கு ஒரு தியரியை கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து அதுதான் பெஸ்ட்டு தியரி அப்படின்றாங்க. ஸோ 2 தியரியை எடுத்து இப்போ யார்கிட்ட காசு இருக்கோ யார் ஒரு $100 billion இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ட்ரைனிங் அண்டு டெவலப்மெண்ட்டில் அவங்களால தான் ஈஸியை சால்வ் பண்ண முடியும். பட்டு ரிசோர்ஸை போடுறது வந்து செகண்டரி தான். யார் தியரியை கொடுத்தாங்களோ அதுதான் கெத்து. ஸோ என்னை பற்றி நானே சொல்லிக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, ஏஜியை நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி பார்த்தா வந்து ஒரு ஃபைனல் வின்னர் வந்து தமிழன் தான். ஸோ ஃபைனல் வின்னர்ஸ் வந்து நம்ம தமிழ் ஆளுங்க தான். ஸோ அதை நினச்சி இப்போ ஏஜிஐ வந்தாலும் சரி, அது தமிழ் ஆளுங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். ஏன்னா ஏஜிஐயோட டேட் வந்து ஒரு தமிழ் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் ஃபைனல் இன்வென்ஷன், முக்கியமான இன்வென்ஷன் வந்து ஏஜிஐ. அதை சால்வ் பண்ணது வந்து ஒரு தமிழ் அப்படிங்கிறத வந்து அது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அது நான் ஃபேமஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும். இல்லைனா உங்களுக்கே அறிவு இருந்தால் என் பிளாகெல்லாம் பாருங்கள். அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபேமஸ் ஆக விட மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் அப்படி பார்த்தா வந்து நம்ம ஃபைனல் இன்வென்ஷன் வந்து நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அங்கேயும் வந்து அதை நினச்சும் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான். அண்டு ஃபைனலாக வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து மேஜர் பாயிண்ட் வந்து சரி, இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்ஸில் வந்து இப்போ என்ன நடக்க போகுது, யார் வந்து ஃப்யூச்சரில் டாமினேட்டாக இருக்க போகிறா, யாரோட கூட்டு சேர்ந்து யார் மற்றவங்கள அடக்க போகிறாங்க, யார் வந்து மேலேயே இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. இப்போ வந்து நம்ம பாப்புலேஷன்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாகிட்டே போதா, எல்லோரும் நம்மளை வந்து அடித்து ஓடிச்சிருவாங்களா அப்படின்னா கிடையாது. இதை இன்னும் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஒன்று கவர் பண்ணியிருக்கேன் இமிக்ரேஷன் பற்றிலாம். யாரையும் வந்து மொத்தமாக அழித்து ஒழிக்கிறதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. மற்றவங்களோட மேலே போய் டாமினண்ட்டாக இருந்து அவங்கள வந்து அவங்க வந்து மற்றவங்களோட எல்லா விதத்திலும் மேலேன்ட்டு ப்ரூவ் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். அடித்து ஒழிக்கிறதுல வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தா வந்து நம்மளை வந்து கீழே வச்சு அடிமையாகவே வச்சு இருக்கணும் தான், நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுன்ட்டு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. நம்ம மொத்தமாக அழிக்கணுன்ட்டு யாரும் நினைக்க போகிறதில்ல. அதுவும் முடியாது. ஏன்னா இப்போதைக்கு நமக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸும் இருக்குது. ஸோ இந்தியா வந்து ரிலேட்டிவ்லி சேஃப் தான். அது யார், நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்ச, அப்துல் கலாம் கண்டுபிடிச்ச, கிரியேட் பண்ண நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால. ஸோ இப்போ வந்து இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து யார் வந்து ட்ரூலி வந்து நிறைய வேர்ச்சஸ் இருக்கோ, யாருக்கு அழகு அறிவுலாம் இருக்கோ, அவங்க தான் வந்து தான் மற்றவங்க சப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் வந்து ஈவென்ச்சுவலாக வந்து அவங்க தான் வந்து மேலே போவாங்க. தான் வந்து மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்து 4 பேர் ஒன்று சேர்ந்துட்டு உங்களை சப்ரெஸ் பண்ண பார்த்தாலும் இவென்ச்சுவலாக ரொம்ப கிராஜுவலாக வந்து நம்ம தான் மேலே போவோம். ப்ளஸ் இனிமேட்டு பார்டர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகாது.
ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறத இன்னொருத்தங்க வந்து ஃபோன்லேயோ டிவிலையோ பார்த்தா சரி அந்த ஊர் ஆளுங்களை நம்ம ஊருக்கு வர வச்சு நம்மளை அவங்க டாமினேட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. அவங்க தனியாக அப்படியே விட்டுறலாம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. இப்போ நம்மளே வந்து யூரோப்பில் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு யூரோப்புக்கு கிளம்பி போகணுன்னு பார்க்கலையா, அங்கே போயிட்டு நம்ம எல்லாரையும் ஜாலியாக அவங்களோட இருந்து அங்கே வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம்ல. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒருவேளை அவங்க ஊருக்கு வர வைக்கிறதோ இல்லை இவங்க அவங்க ஊருக்கு போகிறதோ அதெல்லாம் வந்து இனிமேட்டு க்ளோஸ் ஆகாது. எந்த ஊர்லாம் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கோ அந்த ஊர்லாம் வந்து எக்கானமிக் வைஸாக ரொம்ப வீக் ஆகிடும். அது எக்கானமி வைஸ் ரொம்ப வீக் ஆகிட்ட பிறகு அந்த டாமினண்ட்டான ஊர்லேருந்து எல்லாம் அங்கே போயிட்டு அவங்கள இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இப்போ பணக்கார ரிச்சான ஊரில். ஸோ கிராஜுவலாக வந்து யாருக்கு திறமை இருக்கோ, யாருக்கு அறிவு இருக்கோ, யாருக்கு அழகு இருக்கோ அவங்க தான் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு டாப்பில் இருப்பாங்க. அவங்க பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குதோ இல்லையோ அது செகண்டரி தான். அது வந்து ஒரு பாப்புலேஷன் இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட ஒரு 100, 200, 500 இயர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அவங்க டாமினேட் பண்ணுற மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ யாருக்கு அழகு அறிவு இருக்கோ அவங்க தான் முக்கியம். அது வந்து ஸோ ஃப்யூச்சர் வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது, எதிர்காலமும் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம ஜெனட்டிக் வைஸாக நம்ம தான் பெஸ்ட்டு. அண்டு அது அழகு வயசும் அறிவு வயசும் அழகு வயசுனால் வந்து லைக் சார் அது கொஞ்சம் உங்களுக்கு நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற ஏன்னா குரூப்ஸ்லாம் கொஞ்சம் க்யூட்டாக இருக்காங்கன்ட்டு லைக் சார் நம்ம ப்ரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும் நமக்கு லைட்டாக க்யூட்னஸ் வந்துடும். நமக்கு அந்த ஹாட்னஸும் இருக்குது அந்த சென்சுவாலிட்டினால். ஸோ அது வந்து அது வந்து இப்போதைக்கு நம்புறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஓகே தான். அண்ட் நம்ம இது வரைக்கும் நல்லா வாழ்ந்திருக்கோம், நல்லா பாப்புலேஷன் எக்ஸ்பேன்ஷன் நிறைய பண்ணியிருக்கோம், நம்ம அச்சீவ்மெண்ட்ஸும் நிறைய பண்ணியிருக்கோம், நம்மளோட ஃபிலாசபி நம்மளோட சயின்ஸும் நிறைய இருந்திருக்கு. அதுக்கு ஈடாக மற்றதெல்லாம் அவ்வளோவா இல்லை. அண்ட் நம்மளோட ஐடியாஸும் நிறைய இருந்திருக்கு. ப்ளஸ் ஃபைனலாக நம்ம ஃபைனல் டெஸ்டினி ஏஜிஐ தான். அதுலேயும் வந்து இப்போ வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டேஷன் வச்சு பாருங்க. இதனால் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போட்டி போட்டு நிறைய பணம் சேர்த்து நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கெல்லாம் எது வந்து முடியுதோ பண்ணுங்கள். போர் அடிக்கிறதுனால சரி இப்போ நம்ம கொஞ்சம் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல நல்ல ஒய்ஃபாக ஃபஸ்ட் அமையணும். நீங்கள் ஏதோ கல்யாணம் பண்ணணுமேன்னு பண்ணிக்காதீங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டம்தான் லைஃபு. பிடிச்ச மாதிரி ஆள் ஒருத்தங்க இருந்துங்க சரி நம்ம ரெண்டு சேர்ந்து இப்போ நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப அதுக்கெல்லாம் நிறைய ஃபைனான்சஸ்லாம் நிறைய தேவை. அது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அது வந்து இது மாதிரி ஒரு 10% ஆஃப் தி ஆளுங்க வந்து ஒரு சொசைட்டியில் குழந்தை பெற்றினாலே போகிறோம். மிச்சம் 90% ஜாலியாக இருக்க வேண்டியது தான். இது ஏன்ட்டு நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. நீங்கள் பிடிச்சதை செஞ்சாலே நம்ம ஃப்யூச்சரில் நல்லா சர்வைவ் பண்ணி நம்ம நல்லா ஃப்ளரிஷ் பண்ணி நம்ம மேலே வந்துடுவோம். அதனால் நீங்கள் செய்கிறத செய்யுங்க. நீங்கள் படிக்கணுன்னா படிங்க, நீங்கள் படம் செய்யணுன்னா சேருங்க, ட்ராவல் பண்ணணுன்னா என்ஜாய் பண்ணணுன்னா பண்ணுங்கள், இல்லைனா வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கணுன்னா பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நம்ம அப்பா அம்மாங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது. பட்டு நீங்களும் இதை பற்றி கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே அப்படி தான் தோணும். எல்லாருக்குமே வந்து இந்தியாவிலேயே இருக்கணும், தமிழ்நாட்டிலேயே இருக்கணும்ட்டுலாம் இல்லை, மற்ற ஊருக்கு போய் இது பண்ணணுன்னு தான் ஆசை. ஸோ அதுக்காக படிக்கிறதுனா படிங்க, அதெல்லாம் வந்து தப்பு இல்லை. ஆனால் வந்து ஐயோ நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம், ஐயோ நம்ம நாட்டை முன்னேற்றணும், மற்றவனோட மேலே போகணும் அப்படின்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வேண்டாம். உங்களுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்காக படிங்க, ஜாலியாக இருக்கிறதுக்காக ட்ராவல் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை பெற்றுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எதையுமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணாதீங்க. கொஞ்சம் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் செய்கிறது செய்யுங்க, அவ்வளோதான் சொல்கிறேன்.